இந்த குரங்குகள்லாம் எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அந்த மாதிரி தான் நாங்களும் ஏதாவது ஒன்று சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் மைண்டு மாறி இது வேணாம் அப்படின்னு வேறு எதுக்கு தாவிடுவோம். அப்புறம் அதுவும் வேணாம் அப்படின்னு இன்னொரு இதுக்கு தாவிடுவோம். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரின்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இப்போயும் அதான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு சப்பாத்தியும் சன்னாவும் பண்ணலான்னு சொல்லி சன்னாலாம் ஊற போட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரைச்சிருந்த தோசை மாவு இருந்துச்சு. அது எப்படி புளிச்சிருக்காதுன்னு தெரியும். அதனால தான் சப்பாத்தி பிளானுக்கே ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் தான் தோணுச்சு 1 கிலோ மாவு மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை இந்த மாவு கூட ஆட் பண்ணால் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா மசால் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால இப்படி பண்ணிட்டோம். அப்புறம் டக்குன்னு உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி மசால் தோசை அப்புறம் கறி தோசை அப்புறம் இந்த ஸ்டஃபிங் வைக்கிற தோசை எல்லாமே வந்துட்டு எதுக்கு மெனக்கட்டி சுடணும், அதை அப்படியே சாப்பிட்றலாமே சைடிஷாக வச்சு அப்படின்னு தான் எப்பயுமே தோணும். அதனால நான் சைடிஷாக தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். மசால் தோசை சாப்பிட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் மசால் தோசையுமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சுடுறேன். இந்த மசால் தோசையை ஒழுங்காக சுட தெரியாமல் உள்ட்டாவாக சுட்டு வச்சு தோத்துக்கிட்டே இருக்கேடா அந்த நிலைமைக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, இந்த மசால் தோசையோட டேஸ்ட்டு மசால் தோசைன்னா மசால் தோசை தான்யா.